தீபாவளிக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் மதுரையில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். ரஃபீக் ராஜா, தகவல்கள் என்ன? நிச்சயமாக தீபாவளி வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில்தான் தற்போது தீபாவளிக்கு தேவையான புத்தாடைகள், இனிப்பு வகைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்குவதற்கான கூட்டம் தான் தற்போது அலைமோதி வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் மதுரை சித்திரை வீதிகளான தெற்கு மாசி வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீதி என்பது தெற்கு மாசி வீதி, மேற்கு மாசி வீதி, கீழவாச வீதி போன்ற 4 மாசி வீதிகள் ஒன்றாக சந்திக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட ஜவுளி நிறுவனங்கள் மற்றும் இனிப்பு ஆகாரங்கள் வாங்குவதற்கான கடைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் இந்த பகுதியில் உள்ளன. குறிப்பாக இந்த பகுதியில் தான் தற்போது தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் அலைக்கடல் என தற்போது திரண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக வருகின்ற திங்கட்கிழமை உலகமெங்கும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட கூடிய சூழலில் இன்னும் 8 நாட்கள் தான் உள்ளது. குறிப்பாக இந்த வாரம் என்பது ஒரு முதல் வாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்கள் தேவையான பொருட்களை எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வாங்கி விடலாம் என்று நினைத்துதான் தற்போது மக்கள் அதிக அளவில் கூடி வருகின்றனர். குறிப்பாக மதுரை என்பது தென் மாவட்டத்தினுடைய ஒரு தலைநகரமாக உள்ளது. இங்கு மதுரை மக்கள் மட்டுமல்லாமல் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரியில் இருந்து கூட தங்கள் வீட்டுகளுக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் மளிகை பொருட்கள், இனிப்பு பலகார வகைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக கூட்டம் தான் தற்போது அலைமோதுகின்றது. குறிப்பாக 4 மாசி வீதிகளிலும் தற்போது நாம் பார்க்கக்கூடிய கூட்டம் என்பது மாசி திருவிழாக்களில், அதாவது சித்திரை திருவிழாக்களில் இந்த தேர் திருவிழாவின் போதுதான் இந்த அளவிற்கு கூட்டம் கூடும். அதற்கு அடுத்தபடியாக அந்த தீபாவளியுடைய பண்டிகைக்கு தற்போது இந்த கூட்டங்கள் என்பது கூடியிருக்கின்றது. குறிப்பாக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மதுரை மாநகராட்சி மற்றும் மாவட்ட காவல்துறை நிர்வாகம், மாநகர காவல்துறை நிர்வாகம் இணைந்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாசி வீதிகளை சுற்றிலும் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதே போல பல்வேறு இடங்களில் உயர்மட்ட கோபுரங்கள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு முன்னெச்சரிக்கைகளையும் பல்வேறு முன்னெச்சரிக்கைகள், திருடர்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகள், போக்குவரத்துக்குரிய முன்னெச்சரிக்கைகளையும் தற்போது காவலர்கள் வழங்கி வருகின்றனர். இதே போல போக்குவரத்து காவலர்களும் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் 4 மாசி வீதிகளிலும் நின்று மக்கள் போக்குவரத்துக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் போக்குவரத்துகளை தற்போது சீரமைத்து வருகின்றனர். இதே போல மாநகராட்சி நிர்வாகமும் இந்த மக்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் பல்வேறு முன்னேற்பாடுகளையும் செய்திருக்கின்றன. இவ்வாறு செய்திருந்த போதிலும் இந்த வாரம் என்பது இந்த கூட்டம் ஒன்று எதிர்பாராத கூட்டமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் தற்போது இங்கு ஒன்று கூடி தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர். இந்த கூட்டம் என்பது அடுத்த வாரம் இதைவிட அதிகமான கூட்டம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக மதுரை என்பது ஒரு தென் தமிழகத்தினுடைய முக்கிய சந்திப்பு நகரமாக இருப்பதாலும் தொடர்ந்து இந்த பகுதியில் மதுரைக்கு வந்து தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கினால் ஒரு மன திருப்தி ஏற்படும் என்ற வகையில் தான் மதுரையை நோக்கி மக்கள் தற்போது படையெடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.